ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நம்ம ஸ்டார்பக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து மினிஸோ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கோம். அது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கிட்ஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சில பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பென் பவுச் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹேர் ப்ரஷஸ். ரொம்ப நேரம் எடுக்க முடியலைங்க, லைக் அவங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ வந்து லைட்டாக தான் எடுத்திருக்கோம். கம்பேரிங் டு நம்ம வந்து ப்ரோசோன் மாலில் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, திங்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு இருந்தது, பட் அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கேர்ள் பேபிஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹேர் ப்ரஷஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரர். இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் பஞ்சாகவே இருந்ததுங்க. கலர் கலராக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஹேர் அக்சசரிஸ் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு. அதாவது என்னென்னா ஒரே ப்ராடக்ட் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஹேர் பேண்டுன்னா அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வேறு ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வச்சுருந்தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. டாய்ஸ் நிறைய இருந்ததுங்க இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா. ரேட்டு வைஸு கேட்டிங்கன்னா வந்து இங்கே சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வெளியில் என்ன வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருந்தது. முதல்ல கொஞ்சம் மினிசோவில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மி விலையில் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கங்க. அது செமையாக இருந்தது. கிளாஸஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அது வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். லைக் ஒரு 300 350 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளாஸஸ்லாம் நல்லா இருந்ததுங்க. கூகுள்ஸ் எப்படி சொல்வீங்களோ அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி டைரிஸு, அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் பேட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. நிறைய கிட்ஸுக்கு உண்டான ஐட்டம்ஸ் தாங்க இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. மவுஸு, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் நம்ம ஆன்லைனில் என்ன வாங்குகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தாங்க இருந்தது. ஒன்றும் கம்மி ரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ரஷஸ், அப்படி இந்த மாதிரி டவல்ஸ் இருந்தது நிறைய. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஷூ மாதிரியே போடுவோம் இல்லைங்களா, சாக்ஸு, அந்த வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. வீடியோ வேறு கொஞ்சம் கிளியராக இல்லைங்க. நம்ம வந்து தெரியாமல் எடுத்தனால கொஞ்சம் அப்படி இப்படி திருப்பி எடுத்துட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஹேண்ட் டவல்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி